இன்னைக்கு சுதந்திர தினம்டா. இந்த நல்ல நாள்ல நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு பெரியவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்டா. இங்க பார். பாத்தியா இவர் யாருன்னு தெரியுதா? தெரியுமே, இவர் தானே போலீஸ் தேடுது. பதினெட்டாவது இன்னைக்கு அவன் ஒரே இடத்துல 80 ஓட்டு இருக்குன்றாரு. 80 ஓட்டு இருக்குன்றாரு. என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? ஒரு டோர் நம்பர் கொடுத்தாச்சு. சிங்கிள் பெட்ரூம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்தியா டுடே போகுது, ஆல்ட் நியூஸ் போகுது. உண்மைன்னு தான் சொல்றாங்க. அமைச்சரே, இவர்கள் அனைவரையும் அரண்மனை மொட்டை மாடிக்கு கொண்டு சென்று ஆடைகளை உருவி அம்மனமாக வெயிலில் போட்டு உருட்டு. அந்த ஓனர் அந்த 80 பேரை நான் பார்த்ததே இல்லைங்கிறான். அது ஒரு சின்ன ரூம் இருக்கு, ஒரு 8-10 ரூம் இருக்கு. 5000 ரூபாய் மாசத்துக்கு வாடகை கொடுக்குறாரு. இல்ல சார், வந்துட்டு இருப்பாங்க போயிட்டு இருப்பானுங்க. ஒரு வீட்டுல ஒரு பெட்ரூம் ரூம்ல 80 பேர் எங்க இருக்காங்க சார்? யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல. அதுல ஒருத்தன் இருக்கான் சார், அவன் லாஸ்ட் வீக் 6 மாசம் தான் ஆச்சு நான் எனக்கு தெரியாதுங்கிறான். பக்கத்துல 36 வருஷமா ஒருத்தன் இருக்கான். 36 வருஷமா அங்க இருக்கான். இதெல்லாம் இல்லையா? இது இங்க இத்தனை பேர் இல்லையாங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றீங்க? நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சுன்னா அட போயா. பப்ளிக் டொமைன்ல ஒருத்தர் கேக்குறாங்க. அவர் மட்டும் கேட்கல, எலக்ட்ரானிக் மெஷின் ஓட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கிளியரா தெரியுது. there is an evidence. 80 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒருத்தர் 4 இடத்துல ஓட்டு போட்டிருக்கான். இங்கேயும் போட்டிருக்கான். அவனே போய் ஓட்டு போட்டானா 4 இடத்துல எடுத்து அவன் பேர்ல வேற ஆள் ஓட்டு போட்டாங்களா? அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அவன் இங்க கர்நாடகால ஓட் பண்றான், மகாராஷ்டிரால ஓட் பண்றான், மன்னரோட கான்ஸ்டிடுவன்சி வாரணாசிலையும் ஓட் பண்றான். அதே பேர் இருக்கு. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. 1 லட்சம் வாக்காளர்கள் போலியா சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதுதான். டூப்ளிகேஷன், ஃபேக் அட்ரஸ், மல்டிபிள் என்ட்ரிஸ். தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. அப்பா பேர் தப்பா போட்டு இருக்கிறது, அட்ரஸ் இல்லாம இருக்கிறது, டோர் நம்பர் இல்லாம இருக்கிறது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது சாத்தியமா? நீங்க ஒரு எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட்டா நின்றுக்கீங்க. அதே இது சாத்தியம்னு இப்பதான் தெரியுது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. நானும் நீங்களும் ஒரு சொத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க நீ யாரையா கேட்கறதுன்னு நீங்க கேட்கலாம். எலெக்ஷன் கமிஷன் கேட்க கூடாது இல்ல? அப்படி சரி ஒரு ஆர்பிஐ கேட்க கூடாது இல்ல? அப்படி இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? உன்னுடைய டேட்டால அப்பா பேரு HUK கோப்போ எப்படி ஆகுது? இதை எங்க பிடிக்கிறான்? ஒரு வீடு நம்பர் 0 எப்படி ஆகுது? ஒரு தெரு நம்பர் 0 எப்படி ஆகுது? அது எல்லாத்தையும் டேட்டாவை உங்களுடைய டேட்டாவை எடுத்து காமிக்கிறாரு இல்ல? நம்ம எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு இல்லையா? பதில் கொடு. ரொம்ப வாடுறானே. உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கே? ரொம்ப கேவலமா இருக்கே. 10 ஹவரா இருந்தா இத்தனை லட்சம் பூத் இருக்கு. இதுக்கு இத்தனை கோடி ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். நாளைக்கு நீங்க அதை பார்க்கணும்னா 3000 வருஷம் அவன் பாக்குறதுக்கு. என்ன கொடுமை சார். காதை பூவா வச்சிருக்கோம். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அனுப்பிச்சிட்டாரா? ராகுல் காந்தி கேட்கறது, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்க எலக்ட்ரிக் டேட்டா கொடுக்கணும். எலக்ட்ரானிக் டேட்டா. இது என்னோட நாடு, என்னுடைய ஓட்டு. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். ஐ ஷுட் அக்சஸ். என் ஓட்ட கரியாக இடத்துக்கு போச்சா இல்லையா? விவிஐபி ஸ்லிப்ஸ் இருக்கு இல்ல, டெஸ்ட்ராய் பண்றோம். இது இந்தியன் இண்டிபெண்டன்ட் பாடி. ஐயோ, கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிக்கிறதையா. இது எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டன்ட் பாடி. எதுக்கு உனக்கு 4 மாசம் ஆகுது எலெக்ஷன் நடத்துறது? நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. எதுக்கு நீ இடம் கொடுக்குற அந்த ஆளை திரும்புறதுக்கு வர்றதுக்கு? நீங்க ஒண்ணு பாருங்க, லாஸ்ட் 3 எலெக்ஷன்ஸ்ல அவருடைய டூர் பாருங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. ஆந்திரால ஆட்சி இருந்தது ஜெகன்மோகன். ஆமாங்க. கர்நாடகால இந்த தில்லுமுள்ளு நடந்த ஏரியால ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். எலெக்ஷன் கமிஷன் யார் கையில? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வந்துட்டாயா. நான் வெரி பிஸி. டெல்லி ப்ரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். போஸ் ரெடியா? இன்னொரு விஷயம், எலெக்ஷன் வேற வர போகுது. எனக்கு மாலை போட்டு போட்டோ எடுத்து நல்லா அமகலப்படுத்தணும். தெரியுதா? சரி, ஓகே, சரி. டன்.
ஐயா பூ மிதிக்கலாங்களா? ஓ மிதிக்கலாமே. நான் எப்படி பூ மிதிக்கிறேன் பாருடா. ஸ்டார்ட் மியூசிக். அமைச்சர் மைத்ரேயனை வந்து நீக்கம் பண்ணிருக்கீங்க. இதே போல அன்வர் ராஜாவையும் இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. குட்கட்சி விவகாரத்துல நீங்க பேசணும். ஐயோ ஆச்சரியமா இல்ல? குட்கட்சி விவகாரத்துல நீங்க கேட்காதீங்க, வேற ஏதாவது கேள்வி. அவர் எப்பவுமே அப்படிதான். ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. குட்கட்சி விவகாரத்துல பகிரமா பேசணும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. குட்கட்சி விவகாரத்துல நீங்க பேசணும். இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. குட்கட்சி விவகாரத்துல நீங்க பேசணும். குட்கட்சி விவகாரத்துல நீங்க கேட்காதீங்க, வேற ஏதாவது கேள்வி. நீ வெளியில வா. உன் கண்ணாடி நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது. பாவி சிரிக்கி மக்கா. மனம் விரும்பி தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கட்சி பிஜேபியோட போகுமா? இம்பாசிபிள். உன்னை அப்படியே அச்சி மச்சி பாயில போட்டு போயிடுவேன். பாசிபிள். 1/2% ஓட்டு இருக்க தேமுதிக கூட போவாது. 4% ஓட்டு இருக்க பாமக கூட போவாது. நான் சொல்றது கிவன் அ சாய்ஸ். தமிழ்நாட்டுல ஒரு கட்சி போவாது. அப்படியே சொன்னா? ஆமா. ஐயோ. வட இந்தியால பல கட்சிகளும் கிவன் அ சாய்ஸ் போக மாட்டான். நீ ஈடியை காமிச்சு மிரட்டி இல்ல பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி தானே கொண்டு வர. பயவுலயே மறுபடியும் அதே புழக்க பாட்டியை குட்டி வந்து புழக்கிறக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. ஆனா அந்த நிலைமை இப்ப மாற ஆரம்பிச்சிருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டோம். 3 பேருக்கு கொடுத்த சம்மன்ஸை ஈடி வாபஸ் வாங்கியிருக்கான். 2 சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ், இது ஆகாஷ் பாஸ்கர். ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் வந்து முதலமைச்சருக்கு நெருக்கமான உறவினர். யாரு? முதலமைச்சரோட அண்ணனோட பேத்திய கல்யாணம் பண்ணிருக்காரு. மருமகன், அந்த குடும்பத்தோட மருமகன். என்னப்பா வேமா சொல்ல பதறி இருக்கு. ஏன் நீ கொண்டு வந்து இடி கேஸ்ல இடி சம்மன்ஸ் டாஸ்மாக்ல அவரை லிங்க் பண்ற. ஆனா சட்டவிரோதமா என்ன கேடுகட்ட காரியத்தை பண்ணிருக்கீங்க? இடிக்கு அதிகாரமே கிடையாது ஒருத்தன் வீட்டை போய் சீல் வைக்கிறதுக்கு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நீ போய் சீல் வைக்கிற. இன்னைக்கு கோர்ட்ல ஒத்துக்கிறான்ல நாங்க செஞ்சது தப்புதான்றாங்க. சம்மன்ஸே வாபஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த ஃபைட்டை திமுகவால பண்ண முடியுது இல்ல? ஏன் ஏடிஎம்கே வேலை பண்ண முடியல? அதுக்கு பிராக்டிஸ் இல்லையோ? அதாங்க பவர் ட்ரிவன் மணி ட்ரிவன் விஷன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அரசியல்ல எதுக்கு வர நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு லட்சியம் அவனுக்கு இருந்து அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு சில தவறுகளை பண்ணி கொள்ளடிச்சு குடும்ப அரசியல் பண்ணா அது மன்னிக்கத்தக்கதுதான். ஆனா வரதே கொள்ளடிக்கிறதுக்குன்னா அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி. அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. மனம் விரும்பி தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கட்சி பிஜேபியோட போகுமா? 1/2% ஓட்டு இருக்க தேமுதிக கூட போவாது. 4% ஓட்டு இருக்க பாமக கூட போவாது. நான் சொல்றது கிவன் அ சாய்ஸ். தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். இவிஎம்ஐ எப்படி இருந்தாலும் மேனிபுலேட் பண்ண முடியும் என்று எலன் மாஸ்க் சொன்னது 100க்கு 100 உண்மை. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? அதனால தான் அமெரிக்கா இவிஎம் யூஸ் பண்ணல, ஜப்பான் இவிஎம் யூஸ் பண்ணல, ஜெர்மனி இவிஎம் யூஸ் பண்ணல, யூகே இவிஎம் யூஸ் பண்ணல, மேற்குலக நாடுகள் எதுவும் இவிஎம் யூஸ் பண்ணல. ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல. சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? எல்லா இடத்துலயும் இவிஎம் மேனிபுலேஷன் பண்ண முடியும் என்று தெரிந்திருந்தும் அதை பண்ணியிருந்தால் இவர்களை போல முட்டாள்கள் வேற யாரும் இருக்க மாட்டார். எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. இப்படி ஒரு யாராவது பண்ணுவாங்களா? எல்லா தொகுதியிலையும் இவிஎம் மேனிபுலேட் பண்ணி 543லயும் பிஜேபி ஜெயிக்க வச்சா எவனா நம்புவானா? எங்க ஜெயிக்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்வார்கள். அந்த அளவுக்கு முட்டாள்களா அவர்கள் பிஜேபிக்காரர்கள்? 1,07,00,000 வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கிறது. இந்த 140 தொகுதிகள்ல போலான வாக்கை விட எப்படிங்க கவுண்ட் ஆன வாக்குகள் கூடும்? இந்த வெப் போர்ட்டலை ஓபன் பண்றதுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி யாருக்கிட்ட இருக்கணும்? எலெக்ஷன் கமிஷனுடைய ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட தான் போகணும் அந்த ஓடிபி. அது எப்படி என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய சிவசேனாவுடைய சிண்டே குரூப்பை சேர்ந்த ஒரு தனிநபரிடம் எப்படி சென்றது? இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? இவர்கள் மேனிபுலேட் பண்ண முடியும் என்று இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. இது மாதிரி 100கணக்கான இடங்கள்ல நடந்திருக்கும் போஸ்டல் பேலட் சிஸ்டம். எங்கெல்லாம் 10,000 ஓட்டுக்கு கீழே இவர்கள் வெற்றி பெற்றார்களோ இல்ல வெற்றி வாய்ப்பை இழந்தார்களோ அங்கெல்லாம் இவர்கள் 140 இடங்கள்ல இவிஎம் மேனிபுலேட் பண்ணி இருக்கிறார்கள் என்று நான் ரிசல்ட் வரும்போதே 1 மணிக்கே இன்னைக்கு சொன்னேன். போட்டு கொடுக்குறியா? என்னப்பா சொல்ற? ஏற்கனவே நம்ம கண்ணு முன்னால சண்டிகார் மேயர் தேர்தல்ல
சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்டால் பண்ண சிசிடிவி கேமராவை பார்த்து கொண்டு ஒரு தேர்தல் அதிகாரி ஓட்டெல்லாம் மாத்தினாரா இல்லையா கண்ணு முன்னால? அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? எலன் மாஸ்க்கு தெரிந்த விஷயம் இவர்களுக்கும் தெரியும். இவிஎம் வந்து மேனிபுலேட் பண்ணலாம் என்பது. அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு 150 தொகுதிகள்ல இவிஎம் மேனிபுலேட் பண்ணி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. 100% விவிபேட்டை எண்ணி இருந்தால் கண்டிப்பாக பிஜேபி 100 கூட தாண்டி இருக்காது. ரொம்ப கரெக்ட். ஒரிசாவை வந்து எப்படி நவீன் பட்நாயக்கா ஓய்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள், ஓய்த்து விட்டார்கள் இவிஎம் மூலமாக. 25 ஆண்டுகள் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் ஒடிசாவை ஆண்ட நவீன் பட்நாயக் இன்றைக்கு தோற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு பாஜக ஆப்பசச்ச குரங்கு மாதிரி மாட்டிட்டு முழிக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான ஊழல்கள். 1,00,000 வாக்குகளுக்கு மேல போலி வாக்காளர்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது? எனக்கு இதுக்கு தொடர்பில்லைன்னு சொல்ற மாதிரி பேசவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, ராகுல் காந்தி கிட்டயே பிரமாண பத்திரம் கேக்குது. உண்மையில தப்பில்லைன்னு சொன்னா நீ நிரூபிக்கணும். எதிர்கட்சி தலைவருக்கே நீ பதில் சொல்றதுக்கு மறுத்தீன்னா அப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாம் யார மதிச்சு பதில் சொல்ல போற? உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. இரவோடு இரவா பதிவு செஞ்சு இருக்கிற கணினி பதிவுகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது? வாக்காளர் பட்டியலை ஸ்கேன் பண்ணினதை பதிவிடுது. கணினி பதிவா இருந்தா ஒரு வாக்காளர் பேரை போட்டு உடனே தேடுறது எளிது. ஆனா ஸ்கேன் பண்ணி பதிவேற்றினதுல தேடுறது கஷ்டம். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்ற பெயரால் அடிப்படை மக்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்படுகிறது என்பதை, அதே நேரத்தில் எப்படி பொய்யாக தேர்தல்கள் நடைபெறுகிறது என்பதையெல்லாம் பல வகையில வெளிப்படுத்தி ஆகிவிட்டது. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகுந்த விவரங்களோடு வெளியிட்டிருந்தார். இதை பற்றி முறையிடுவதற்காக 300க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையம் சென்றபோது அங்கே எங்களை உள்ளே அனுப்பாமல் மாறாக போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். நாடாளுமன்றம் நடைபெறுகிறது, எங்களை நாடாளுமன்ற பணி பார்க்க விடவில்லை, தேர்தல் ஆணையரை சந்திக்க விடவில்லை, காவல் நிலையத்தில் கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்றால் இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமாக எல்லாம் நடைபெறுகின்றது. மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுகின்றது, எதிர்கட்சிகளுடைய குரல் வலை நெரிக்கப்படுகின்றது, நாடாளுமன்றத்தில் பேச அனுமதிக்கப்படவில்லை. எங்கள் போராட்டம் தொடரும். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.